அப்படின்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டீச்சிங் டியூஸ்டே ப்ரோக்ராம் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டா இருக்கும். ஸோ இந்த டீச்சிங் டியூஸ்டே ப்ரோக்ராம்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வித் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒருத்தரோட லைஃப்ல அவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீவ் பண்றதுக்கு மிக முக்கியமான தேவை என்னவா இருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்ப இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒருத்தருடைய லைஃப்பை பியூட்டிஃபுல்லாகவும் சக்சஸ்ஃபுல் பர்சனாகவும் மாத்துறதுல மிக முக்கியமான பங்களிக்குதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்பேற்பட்ட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கா? எல்லாரோட வாழ்க்கையிலும் நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா வாழ்றோமா? நீ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய மாற்றி அமைச்சு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறையில இருக்கு. இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் துறையில ஒருத்தருடைய சக்சஸ் மிகப்பெரிய அளவுல வளர்க்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய அளவுல சாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை மாற்றம் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிங்கிறதுல மிகையாகாது. இன்னைக்கு ஒருத்தர் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கா, இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான முதல் விஷயம் ஃப்ரீடம் ஃப்ரம் மணி ஸ்ட்ரெஸ். இது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. இன்னைக்கு நமக்கிட்ட பண சுதந்திரம் இருக்கா, இல்ல பணத்தினால ஏற்படக்கூடிய கவலைகளோ வருத்தங்களோ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில 24 மணி நேரமும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது எதை நினைச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பணம் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சுதான். இன்னைக்கு எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுமே இன்னைக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி ஓடும் பொழுது, ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் தேடும் பொழுது அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பணத்துக்காக கவலைப்படாம இருக்கோமா, இல்ல நம்ம வாழ்க்கையில பணம்தான் மிகப்பெரிய கவலையா இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? அப்போ இன்னைக்கு பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பணத்தினாலேயோ பணத்திற்காகவோ நம்ம வாழ்க்கையில கவலைப்படாமலேயோ இல்ல பணத்துக்காக யோசிக்காமலேயோ நம்ம இருக்கோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை, பணத்தினால எந்த கவலையும் இல்லை, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட பினான்சியல் ஃப்ரீடம் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கும்போது இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய காலத்தை, மிகப்பெரிய நேரத்தை, மிகப்பெரிய உழைப்ப எதற்காக செலவிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்துக்காக தான். இனி பணத்தோட தேவைக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் மட்டுமே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர செலவையும் பொருள் செலவையும் அவங்க வாழ்க்கையில வாழ்றதை தாண்டி இத பத்தி யோசிக்கிறதுலையும் இதனால் ஏற்பட்ட கவலைகள் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பணத்துக்காக கவலைப்படல, ஸ்ட்ரெஸ் ஆகல அப்படின்னு நம்ம யாரையாவது பார்க்க முடியுமான்னு கேட்டா மிக மிக அபூர்வம். இன்னைக்கு பணத்துக்காக வருத்தப்படக்கூடிய மக்களும் பணத்துக்காக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய மக்களும் தான் அதிகமா இருக்காங்க. நம்ம வாழ்நாளே எடுத்துக்கோங்களேன்,
நம்ம அதிகமா யோசிக்கிற, ஸ்ட்ரெஸ் ஆகுற, நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு மிகப்பெரிய கவலைக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது பணம் தான். இந்த பணத்துக்காக தான் வருத்தப்படுறோம், இந்த பணத்துக்காக தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், இந்த பணத்துக்காக தான் கவலைக்குள்ளாகிறோம். இன்னைக்கு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு யாருமே பணம் வேண்டாம், பணத்தோட தேவை இல்லை, இன்னைக்கு பணத்துடைய அத்தியாவசியம் இல்லைங்கிறத சொல்லவே முடியாது. இன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்துல தான் நம்ம இருக்கோம். அப்ப இன்னைக்கு பணத்தோட தேவையோ பணத்துடைய அத்தியாவசியமோ மிக முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கு. இந்த கவலை இல்லாம ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா, இந்த பணத்தோட ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அவர்கிட்ட பினான்சியல் ஃப்ரீடம் இருக்குன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில நான் பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முதல் கேள்வியை உங்ககிட்ட கேட்டு பாருங்க. நீங்க இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில பணத்துக்காக ஸ்ட்ரெஸ் ஆறீங்களா ஆகலையா, கவலைப்படுறீங்களா படலையா? இதுலயே தெரிஞ்சிரும் உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கா இல்லையாங்கிறத. இன்னைக்கு இதை தாண்டி ரெண்டாவது விஷயமா பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருக்கா? மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு கம்பெனில சேலரிடு பர்சனா இருக்கலாம். இப்படி நீங்க தொழில் பண்ணியோ இல்ல ஒரு சேலரி பர்சனாவோ நீங்க ஒரு வருமானத்துக்குள்ள இருக்கும் பொழுது, ஒருவேளை அந்த வேலையோ அந்த தொழிலோ நஷ்டம் அடைஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல, என்னால மற்றொரு வருமானத்தின் மூலியமா வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. சார் இங்க வேலை போனாலும் கவலை இல்லை சார் நினைக்கிறீங்க, இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை சார், இன்னைக்கு தொழில் முடங்கிருச்சுனாலும் பிரச்சனை இல்லை, இல்ல கோவிட்னு மறுபடியும் வந்து தொழில் எல்லாம் க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருக்கு. இப்படி ஒரு இன்கம் சோர்ஸ்குள்ள இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு பினான்சியல் ஃப்ரீடமோட ரெண்டாவது பரிமாண வளர்ச்சியே என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இன்கம் இல்லைனாலும் இன்னொரு இன்கம் மூலியமா உங்க லைஃப பேலன்ஸ் பண்ண முடியும். பயம் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம, உங்க வீட்டுக்கு எந்த வித துயரமும் வராம, உங்க வீட்டுக்கு எந்த வித கவலையும் வராம உங்களால ஒரு மல்டிபிள் இன்கம்குள்ள போக முடிஞ்சிருக்கா? போயிருக்கீங்களா? இது வரைக்கும் மல்டிபிள் இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கா? உங்களை நீங்களே ஒரு தாட்டி சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு இன்கம் வச்சு உங்க லைஃப ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த லைஃப் சேஃபாவும் செக்யூர்டாவும் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மல்டிபிள் இன்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் வாங்கக்கூடிய சம்பளம் அடுத்த மாசம் எனக்கு இல்லைன்னா என் ஃபேமிலி என்ன ஆகும், நான் என்ன ஆவேன், நான் என்ன யோசிப்பேன்? திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்க பிசினஸ் கோவிட் வந்துருச்சு, கடையோ பிசினஸோ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, ரன் ஆகாது. அப்படி ரன் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா எனக்கு எங்கேருந்து இன்கம் வரும்? எப்படி இன்கம் வரும்? இன்னைக்கு இந்த இன்கம் சோர்ஸ்க்குள்ள நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவைக்கு குறைவான வருமானம் தான் ஈட்டுட்டு இருக்கோம். நம்ம தேவை அனைத்தையுமே நம்ம வருமானம் பூர்த்தி செய்தான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானம் அடுத்த மாதம் இல்லைன்னா உங்களுடைய நிலைமைய ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
ஒரு 15 நிமிஷம் வச்சு பாருங்க. என் ஃபேமிலி என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு போகும், நான் என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு போவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு இன்கம் நம்பி நம்மளுடைய லைஃபை லீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். இன்னைக்கு உங்க லைஃப் பினான்சியல் ஃப்ரீடம்ல இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவதா யோசிக்க வேண்டிய விஷயம், மல்டிபிள் இன்கம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே வேலைகளை பார்த்துக்கிட்டு அதே தொழிலை பார்த்துக்கிட்டு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கா இல்லையா, இது வரைக்கும் அதை உருவாக்கி இருக்கீங்களா இல்லையா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதான் பினான்சியல் ஃப்ரீடம்கான ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், லிவிங் லைஃப் ஆன் யுவர் ஓன் டேர்ம்ஸ். இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான சிந்தனைகள் இருக்கு, பலவிதமான யோசனைகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் ஒரே கோணத்துல பார்க்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க 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 சிந்தனைக்கு ஏத்த மாதிரி அவங்க எக்ஸாம்பிள் சொன்னா அவங்க ப்ராஸ்பெக்ட்ல தான் பார்ப்பாங்க, அவங்க ப்ராஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில நமக்கு நமக்கான ஐடியாலஜிய யூஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கா, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்சிருக்க வேலையில தான் நான் இருக்கேன்னா, இல்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா வேலை பார்க்கிறேன்னா, என் வேலையில எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கா இல்லையா, இல்ல எனக்கு பிடித்தமான எனக்கும் ரொம்பவும் விருப்பமான ஒரு வேலைக்குள்ளதான் நீங்க இருக்கீங்களா, இல்ல உங்க எதிர்காலத்துல நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யக்கூடிய ஒரு இன்கம் சோர்ஸ் வரக்கூடிய நிறுவனங்களுக்குள்ளதான் இருக்கீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கு, வித்தியாசமான ஆசைகள் இருக்கு. இன்னைக்கு எல்லார் ஆசையும் ஒரே மாதிரி இருக்காது. கார் எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்டு கார் பிடிக்கும். மொபைல் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்டு மொபைல் பிடிக்கும். இன்னைக்கு சாப்பாடுல கூட நிறைய பேருக்கு வெஜ் நான்வெஜ் அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஷியேட்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இன்னைக்கு வேற வழி இல்லை, இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம இருந்தா ஆகணும், இந்த விஷயங்களுக்குள்ள வாழ்ந்துதான் ஆகணும், இந்த வேலைக்குள்ள இருந்தா ஆகணுங்கிற கட்டாயத்தினால இருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதை யோசிச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். என்ன புரிய வரும்னா, நான் எனக்கு பிடித்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேனா. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா, இதான் பினான்சியல் ஃப்ரீடம்கான மூணாவது கேள்வி. இந்த மூணு விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம், எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ட், பினான்சியல் ஃப்ரீடம் இருக்காங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சார் எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு சார், மேபி இல்லாத மாதிரி தான் 70 to 80% பீப்புளுக்கு புரியும். சரி, இப்போவே இந்த மீட்டிங் பார்க்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அவர் கேட்ட இந்த மூணு விஷயமும் ஏதோ ரெண்டு விஷயமோ ஒரு விஷயமோ என் வாழ்க்கையில இல்லை சார், வேற வழி இல்லாம வேற ஆப்ஷன் இல்லாம இருக்கிற ஆப்ஷனை மேனேஜ் பண்றதுக்காக நான் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்ப சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணா அப்படிதான் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இன்னைக்கு அப்போ நம்ம இந்த பொருளாதார சுகத்தோட வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அப்ப இப்ப வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு.
அப்போ இன்னைக்கு அப்படி நீங்க பொருளாதார சுதந்திரம் வாழக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொருளாதார சுதந்திரம் ஏன் கிடைக்கல, எதனால கிடைக்கல, இன்னைக்கு இருக்க மக்கள் எதன் காரணமாக இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பொருளாதார சுதந்திரத்தோட இல்ல, நீங்க உங்க வாழ்க்கையில ஏன் பொருளாதார சுதந்திரம் இல்ல அப்படின்னு நீ பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு சிந்திச்சு பார்க்கும் பொழுது முதல்ல வரக்கூடியது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ரைசிங் எக்ஸ்பென்ஸ். ரைசிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா லிவிங் ஆஃப் லைஃப் காஸ்ட் இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாடகை பணம் இன்னைக்கு கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெட்ரோல் காஸ்ட் இன்னைக்கு கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறிகள் இருந்த விலைகள் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் அப்படிங்கறத தாண்டி 6 மாதம் அப்படிங்கறதையும் தாண்டி இன்னைக்கு அடுத்த வாரம் என்ன ரேட் இருக்கும் நமக்கு தெரியல. போன வாரம் நம்ம ஒரு 2000 ரூபாய் வச்சு சமாளிச்சிட்டோம் ஃபேமிலிய. ஆனா இந்த வாரம் 2000 வச்சு முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு அப்படி ஒரு எக்ஸ்பென்ஸான லைஃப்ல தான் நம்ம லீவ் பண்ணிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் மக்களால பொருளாதார சுதந்திரம் போக முடியல அப்படின்னா அவங்க வரக்கூடிய வருமானத்தை தாண்டி அவங்களோட செலவுகள் மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. வருமானம் கம்மியா இருக்கு, ஆனா செலவு எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுது, மிகப்பெரிய அளவு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு வீட்டுல சராசரியா 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளுக்கு நீங்க ஃபீஸ் கட்டணும், அந்த 2 குழந்தைகளுக்கான எக்ஸ்பென்ஸை பார்க்கணும், நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், உங்களை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாயிட்டு போதா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த ரைசிங் எக்ஸ்பென்ஸ் மூலியமா தான் நம்மளால பினான்சியல் ஃப்ரீடம்குள்ள போக முடியல. இதுக்கு மிக முக்கியமான 2வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி இன்கிரிமெண்ட். சார் இன்னைக்கு 2 வகையான மக்கள், ஒன்னு தொழில் செய்யக்கூடிய மக்கள், இன்னொன்று வேலைக்கு போகக்கூடிய மக்கள். இன்னைக்கு இந்தியாவோட சர்வே ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியால ரெஜிஸ்டராவோ ரெஜிஸ்டர் பண்ணாமலேயோ சிறு தொழில்களோ பெருதொழில்களோ பண்ணக்கூடிய இந்திய மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய மக்கள்ல இன்னைக்கு 8% மக்கள் மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா வியாபாரம் பாக்குறாங்க, பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்த செய்யறாங்க. ஓவரால் இன்னைக்கு உலகத்திலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்தியால தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா. இந்த இந்தியால இன்னைக்கு பிசினஸ் பண்ற பாப்புலேஷன் இந்தியாவுக்குள்ள எவ்வளவுனா ஒன்லி என்டையர் பாப்புலேஷன்ல 8%. மீதி இருக்க 92% மக்கள் சேலரிடு பர்சனா தான் இருக்காங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்படி சேலரிடு பர்சனா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இமாலய சேலரி இன்க்ரிமெண்ட் வருதா, இல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் எவ்வளவு வருதுங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்க எக்ஸ்பென்ஸ்க்கு ஏத்த மாதிரியான சேலரி growth இருக்கா யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு என்ன செலவு பண்றீங்களோ அதே செலவை அடுத்த வருஷம் அதே மாசம் பண்ண முடியாது சார். நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு சேலரி அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் growth தான் இருக்கு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி சேலரி growth நீங்க பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல பெரிய ஏமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சேலரி growth அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறிகள் இருக்கு. இதுக்கு தாண்டின ஒரு விஷயம்தான் லேக் ஆஃப் சேவிங்ஸ். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம், இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கோம், நம்ம கிட்ட என்ன சேமிப்பு இருக்கு, அந்த சேமிப்பு போதுமான அளவு இருக்கா, இல்ல அந்த சேமிப்பு மிக குறைந்த அளவுல இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சேமிப்பு அதிகமா இருக்கு சார், நான் இத்தனை வருஷமா உழைச்சேன், சம்பாதிச்சேன், அதனால ஒரு நல்ல அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மைண்ட் ப்ரெஷர் இல்லாம
ஸ்ட்ரகிள் இல்லாம அவர் லைஃப்பை லீவ் பண்றதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கிட்ட தேவைக்கு குறைவான வருமானம் வர்றதுனாலதான் சேமிப்புக்குள்ள அவங்களால போக முடியல. சேமிப்புங்கிற விஷயத்துல அவங்க லேக் ஆறாங்க. அப்ப அந்த இடத்துல சேமிப்பு இல்லை அப்படின்னா எப்படி வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரத்துக்குள்ள அவங்க போவாங்க, எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ட்குள்ள அவங்க போவாங்க? அப்போ இந்த 3 விஷயம்தான் உங்க வாழ்க்கையில நீங்க பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு இருக்க மக்களுக்கு இந்த பினான்சியல் பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுல மேஜரா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த 3 விஷயத்துக்குள்ள அடங்கிடும். அப்போ இதனாலதான் இன்னைக்கு மக்கள் ஒரு பொருளாதார சுதந்திரத்துல மிகப்பெரிய தடையில இருக்காங்க. அப்ப இந்த தடையை மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தரக்கூடியதுதான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கக்கூடிய ஒரு துறை. இந்த டைரக்ட் செல்லிங்கிற துறை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லக்கூடிய வாழ்க்கை மாற்றத்தை தரக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. அப்போ டைரக்ட் செல்லிங் தான் நமக்கு என்னன்னு தெரியணும். அப்ப டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிஸ்னஸ். டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற விஷயம் என்ன பிஸ்னஸ் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ரீட்டைல இருந்து டைரக்ட் கன்சியூமருக்கு ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கிறது தான் டைரக்ட் செல்லிங் உடைய ஒரு ப்ராசஸ். நீ டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர், அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட்லயோ உங்க வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களே, அது பல பேருடைய கை மாறுதலுக்கு அப்புறம் தான் சிறு கடைகள்லையும் பெருகடைகளையும் கிடைக்குது. ஸ்மால் ரீட்டைல் ஷாப்பா இருக்கட்டும் இல்ல பிக் ஹோல்சேல் ஷாப்பா இருக்கட்டும், பிட்வீன்ல நிறைய பர்சன்ஸை கிராஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் அங்க வந்து சேருது. அதை டைரக்டா கன்சியூமர் கூட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பார்க்கறது தான் டைரக்ட் செல்லிங்கோடைய ஒரு வேலை. இது ஒரு பிசினஸ் மாடியூல். இந்த பிசினஸ் மாடியூல்ல டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அவங்களோட சொந்த தயாரிப்புகளை டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா கன்சியூமர்ஸை போய் சேர்றாங்க. அப்ப இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வச்சுக்கக்கூடிய பிராண்டு அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அப்படி ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா கன்சியூமர் கூட போய் சேர்க்கிறாங்க. இது எப்படி சார் சேர்க்கிறாங்க? டுவர்ட்ஸ் டிஜிட்டல் சோசியல் மீடியா மூலியமா சேர்க்கிறாங்க, இல்ல அவங்க வீடுகள்ல போய் இந்த பொருட்களுடைய தரத்தை பத்தி டெமோ காமிக்கிறது மூலியமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க. ஸோ இப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் பொருட்களை சேர்க்கிறது தான் டைரக்ட் செல்லிங் உடைய ப்ராசஸ். இங்க என்ன பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க சார் அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு அத்தியாவசிய தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதுல மிக முக்கியமான பங்கு கலர் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்ல இருக்கு. இதை தாண்டி ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம்ஸ், அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், இதை தான் டைரக்ட் செல்லிங் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர் வழியாம இல்லாம மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கிறாங்க. இதை இன்னும் நீங்க கிளாரிட்டியா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்க ஒரு விஷயம் காமிச்சிருக்கேன். இப்போ ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர் என்ன சார் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் அவங்க வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள், மிக முக்கியமா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை பணம் கொடுத்து வாங்குறாங்களா பணம் கொடுக்காம வாங்குறாங்களா? பணம் கொடுத்து தான் வாங்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்போ இந்த பணம் கொடுத்து பொருட்களை எங்க வாங்குறாங்க அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்க மளிகை கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ பொருட்களை வாங்குறாங்க. அப்ப இனி மக்கள்
அவங்க வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை பணம் கொடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ஒரு ரீட்டைல் ஷாப்லயோ வாங்கும் பொழுது அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கல. இதுதான் இன்னைக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நம்ம வீட்டுக்கு வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொருட்கள், ஒரு டூத் பேஸ்டா இருக்கட்டும், ஒரு ஷாம்பா இருக்கட்டும், ஒரு சோப்பா இருக்கட்டும், ஒரு டூத் பிரஷ்ஷா இருக்கட்டும், டீ இருக்கட்டும், காஃபி தூள் இருக்கட்டும், சமையல் எண்ணெய் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அன்றாட தேவைகள். இந்த அன்றாட தேவை உள்ள பொருட்களை நம்ம பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்கிட்டு இருக்கோம். இதனால இது நாள் வரைக்கும் நமக்கு ஏதாவது வருமானம் வந்திருக்கா, இல்ல அதன் மூலியமா இதுக்கப்புறம் வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்படி வருமானம் வரதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இப்படி பணத்தை செலவு பண்ணி வாங்குறதுனால நமக்கு எந்த வித வருமானமும் இந்த ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் மூலியமா கிடைக்கல. இதே டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய கம்பெனிகள் மூலியமா மக்கள் அவங்க வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் தரக்கூடியதுதான் டைரக்ட் செல்லிங். வெரி சிம்பிள். என் வீட்டுக்கு வேண்டிய மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் இங்க டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய கம்பெனிகள்ல கிடைக்குது. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனில ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது அது குவாலிட்டியாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் எனக்கு ரொம்பவே நேச்சுரலாகவும் இருக்கு. அப்ப இந்த பொருட்களை நான் எங்கேயோ வாங்குறத அவாய்ட் பண்ணி நான் டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல வாங்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது தான் டைரக்ட் செல்லிங். சார் இதை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது சார். இப்போ நான் மளிகை கடையிலையும் வாங்குறேன், அங்கேயும் சோப்பு, ஷாம்பு, டீ தூள், இல்லை ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், இல்லை எனக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, இல்லை எனக்கு தேவையான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு நான் ஏதோ வெளியில் இருக்க ஷாப்ஸில் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு அதனால எந்த வித இன்கமும் கிடைக்கல. ஆமாம் சார். ஆனால் டைரக்ட் செல்லிங்கில் இதே பொருட்களை வாங்குறதுனால எனக்கு வருமானம் கிடைக்குமா? இது எப்படி சார் இவங்க வருமானமா தராங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ரீட்டைல் ஸ்டோருடைய சிஸ்டம் எப்படி நடக்குதுன்னா மக்கள் அவங்க வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை பக்கத்தில் இருக்க மளிகையில சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறாங்க. இந்த பொருட்கள் புது புது கம்பெனிகளோ இல்ல புது புது ஆஃபரோ டிஸ்கவுண்டோ இல்ல அதே நிறுவனங்கள்ல வேற புது பொருட்களோ வரும் பொழுது மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த பொருட்களை எப்படி சேர்க்கிறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி சொல்லக்கூடிய விளம்பரங்கள் மூலியமா தான் போய் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல புது பிராண்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி தெரியுது? அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா தான் தெரியுது, விளம்பரங்கள் மூலியமா தான் தெரியுது. அப்படி விளம்பரம் மூலியமா தெரியும் பொழுது இன்னைக்கு இந்த விளம்பரத்தை வச்சுதான் இன்னைக்கு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலியமா நிறைய பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க. ஈவன் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மெடிசன்ல இருந்து காய்கறில இருந்து ஃபுட்டுல இருந்து எல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷனா வந்துருச்சு. நம்ம ஆர்டர் போட்டா வீட்டை விட்டு வெளில வாசல் இருந்து வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் உடைய சிஸ்டம், இந்த ரீட்டைல் மார்க்கெட்டோட சிஸ்டம் வளர்ந்துருக்கு சார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு விளம்பரம் பண்றதுக்கு அந்த நிறுவனங்கள் சராசரியா எவ்வளவு செலவு பண்ணும் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண பொருளுடைய அத்தியாவசிய தேவையான பொருளுடைய ஒரு டீ தூளா இருக்கட்டும், ஷாம்பா இருக்கட்டும், அதுக்கு ஒரு டிவி சேனல்லையோ இல்ல பேனராவோ இல்ல இந்தியா முழுக்க அந்த பொருட்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அந்த நிறுவனங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எவ்வளோ பெரிய தொகைகளை செலவு பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாட்டில் மட்டும் இந்த ரீட்டைல் ஸ்டோருடைய சிஸ்டம் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்க. 2024 இந்தியாங்கிற ஒரு நாடு மட்டும் விளம்பரத்துக்காக செலவு பண்ண தொகை 1.22 லட்சம் கோடி.
2025 இந்தியாங்கிற ஒரு நாடு மட்டும் விளம்பரத்துக்காக செலவு பண்ண தொகை 1.64 லட்சம் கோடி. இந்த ரிப்போர்ட் கொடுத்தது எக்கனாமிக்கல் டைம். நீங்க யூஸ் பண்றீங்கல்ல ஸ்மார்ட் போன், இந்த ஸ்மார்ட் போன் மூலியமா வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் டிஜிட்டல் மீடியாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா இந்த விளம்பர மார்க்கெட் 46% ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகுமா. இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2029 ஒரு சர்வே ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 17 to 19 பில்லியன் US டாலர் இந்தியா 2029 விளம்பரங்களுக்காக செலவு பண்ணும். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் விளம்பரங்களா நிறைஞ்சிருக்கு சார். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எப்படி வச்சிருக்காங்க? இன்னைக்கு ஒரு கடை வீதியிலயோ ஒரு முக்கியமான தெருக்கள்லயோ போய் நின்று பார்த்தீங்கன்னா முழுக்க விளம்பரங்கள். ரேடியோ கேட்டா அதுல 50-50 ஆடு, டிவி பார்த்தா அதுல அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா வருது. நீங்க யோசிச்சு பாருங்க சார், நீ டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம ஒரு விஷயத்த உங்களால பார்க்க முடியுமா? சரி, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம பார்க்க முடியுமா? சரி, இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தா கூட முன்னணி நாட்கள் சனி ஞாயிறுகள்லயோ இல்ல ஒரு ஸ்பெஷல் டேலியோ அந்த நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க சார். நியூஸ் இருக்குமா, ஆட் இருக்குமா? சாட்டர்டே சண்டேல நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க சார். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரோ ட்ரெயின், ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின், கால் டாக்ஸி, ஆட்டோ, பஸ், இது எல்லாத்துலயும் இன்சைட் அவுட் சைட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் சார், கம்பல்சரி. சரி, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க நார்மலா இந்தியாவோட சர்வே ரிப்போர்ட்ல 6 month பேபி டு 16 years ஓல்டு பர்சன்ஸ், 6 மாத குழந்தையிலிருந்து 60 வயது முதியவர்கள் வரைக்கும் இந்தியாவில் அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் யூடியூப். இந்த யூடியூப்ல கூட முதல் 2 ஆட் ஸ்கிப் பண்ண முடியாது, கம்பல்சரி பார்த்தாகணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, 3வது ஆட் தான் ஸ்கிப் பண்ண முடியும். மியூசிக் அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் சார். இன்னைக்கு விளம்பரம் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நிறைஞ்சிருக்கு சார். இந்த விளம்பரத்துக்காக ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு ரீட்டைல் ஷாப்ல விற்கக்கூடிய பொருட்களும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்காக மிகப்பெரிய பணத்தை இன்னைக்கு செலவு பண்ணிருக்காங்க சார். அப்ப ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர்ல என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் பணம் கொடுத்து பொருள் வாங்குறாங்க, அதனால அவங்க வருமானம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இந்த பொருள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மிகப்பெரிய தொகையை செலவு பண்றாங்க. அதை தாண்டி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிளான்ட்ல இருந்து ஒரு ஹோல்சேலருக்கு போகுது, அவருக்கு ஒரு கமிஷன்ஸ் இருக்கும். இதை தாண்டி அந்த ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருது, அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ல கமிஷன்ஸ் இருக்கும். நீங்க வாங்கக்கூடிய ரீட்டைல் ஷாப், மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ, அவங்களும் மார்ஜின் வச்சு தானே விற்பாங்க. அப்ப அங்கேயும் ஒரு மார்ஜின் இருக்கு. இதை தாண்டி இது காமனா டேர்ம் தான் நான் வச்சிருக்கேன். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா செமி ஸ்டாக்கிஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ், ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேரை கடந்து தான் அந்த பொருள் கடைகளுக்கு வருது. கடைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் கன்சியூமர்கிட்ட போகுது. அப்ப இந்த பொருள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லாபம் எங்க போகுது அப்படின்னா இந்த இடையில இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் மூலயமா மிகப்பெரிய லாபம் போகுது. இப்ப இதுதான் ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நமக்கான பொருட்களை வந்து அடையுது. ஆனா இங்க டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா மக்கள் பணம் கொடுத்து அதே அவங்க வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க, அதுல வருமானம் தராங்க. எப்படி சார் வருமானம் தர முடியுதுன்னா இங்க டைரக்ட் செல்லிங் எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னா பர்சன் டு பர்சன், மக்கள் டு மக்கள். இங்க டைரக்ட் செல்லிங்கிற துறை மக்களால்
மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது. அப்போ இடையில இங்க மிகப்பெரிய ஒரு லாபம் இந்த பர்சன் டு பர்சன் பண்ணக்கூடிய அந்த பிராண்டுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வாழ்க்கை மாற்றத்துக்கான வருமானம் தரக்கூடியதுதான் டைரக்ட் செல்லிங் சிஸ்டம். இப்படிதான் இந்த டைரக்ட் செல்லிங் ஒர்க் ஆகுது. டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள் இப்படிதான் இன்னைக்கு தொடர்ந்து இந்த விஷயங்களை வருமானம் தரக்கூடிய விஷயங்களா பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் டைரக்ட் செல்லிங் உடைய ப்ராசஸ். அப்ப இந்த ப்ராசஸ் இன்னைக்கு ஒருத்தருக்கு மிகப்பெரிய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கை மாற்றம் தரக்கூடியதா இருக்கு. எப்படி சார் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஏன் இதை எடுத்துக்கணும், நான் ஏன் இதை பண்ணணும், டைரக்ட் செல்லிங்க எதுக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதில்கள் இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்க வச்சுக்குவோம், இல்லை நீங்க பார்க்கக்கூடிய வேலையோ பிசினஸோ வச்சுக்குவோம். இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல நீங்க இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அவசியம் இல்லை, லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட். ஆனா நீங்க ஒரு ஜாபுக்கோ இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்ததுன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். சார் நீங்க எல்லாருமே நேட்டிவ் டவுன்ல தான் ஒர்க் பண்றோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸும் உங்க நேட்டிவ் டவுனும் எவ்வளவு தூரம் இருக்கு. ஒன் டைம் டிராவல் போனா எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்றீங்க. நீங்க நேட்டிவ் டவுனை தாண்டி இடத்துல வந்து வேலை பார்க்கும் பொழுது அங்க உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, யோசிச்சு பாருங்க. சார் டைரக்ட் செல்லிங்ல நீங்க தான் உங்களுக்கு பாஸ். இங்க லீவுக்காகவோ பர்மிஷனுக்காகவோ வேற முக்கியமான வேலைகளுக்காகவோ யார்கிட்டையும் எதுக்காகவும் டிபெண்டபிலிட்டியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு டைரக்ட் செல்லிங்ல பிளெக்சிபிளான இன்கம் இருக்கு. பிளெக்சிபிளான இன்கம்குள்ள போக முடியும். நீங்க இதை தாண்டி உங்களுக்கு டைரக்ட் செல்லிங்ல எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. நீ டைரக்ட் செல்லிங் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான டைம் டியூரேஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு டைம் ஷெட்யூல நீங்க பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதே ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அடிஷனலா பாசிவ் இன்கம்முக்காக டைரக்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு சேலரி லிமிடெட், பட் இங்க இன்கம் லிமிடேஷன் கிடையாது. நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில ஏஜ் இஸ் நாட் அ லிமிட். ஏஜ் எந்த ஏஜ்ல இருந்தாலும் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல இருக்கு. இனி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் எத்தனை வருஷமா இருக்கு சார்? இது இந்தியாவுக்குள்ள எப்போ வந்தது அப்படின்னா, நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 20th செஞ்சுரியிலேயே வந்து இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இந்தியாவுக்குள்ள இருந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஜஸ்டிக் எக்ஸ்போஸ் கம்பெனிங்கிறது மெட்ராஸ்ன்னு அன்னைக்கு அழைக்கப்பட்ட இன்றைய சென்னை, அங்கதான் முதல்ல அந்த பிராண்ட், அந்த கம்பெனி டைரக்ட் செல்லிங் இந்தியாவில் உருவாகி இருக்கு. அன்னைக்கு மெட்ராஸ்ன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அதை சென்னை நம்ம சொல்றோம். அங்கதான் அந்த டைரக்ட் செல்லிங் உருவாகி இருக்கு. அந்த டைரக்ட் செல்லிங்குடைய முதல் கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு பேசிக்கா நம்மளுடைய நீடட் ப்ராடக்ட் இருந்தக்கூடிய ஷாம்பு அண்ட் சோப்பு வச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க, டைரக்ட் செல்லிங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி செகண்ட் டைரக்ட் செல்லிங், ஸோ நடராஜா வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ப்ராடக்டா யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா புக்ஸ். அன்னைக்கு அவர் ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா டோர் டு டோர் சேல்ஸ்மேனை வச்சு என்ன பண்ணாரு, டைரக்ட் செல்லிங்க புக்ஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கான ப்ராசஸை பண்ணியிருக்காரு. அப்போ டைரக்ட் செல்லிங் ஒரு புது தொழில் அல்ல. நீங்க டைரக்ட் செல்லிங்கை பத்தி நிறைய கூகுள் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்பேற்பட்ட டைரக்ட் செல்லிங் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருந்திருக்கு. இந்தியாவுக்குள்ள இன்னைக்கும் இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதுல நீ டைரக்ட் செல்லிங் மூலியமா என் வாழ்க்கை மாறும், எனக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னா நான் எப்பேற்பட்ட ஒரு டைரக்ட் செல்லிங்கை சூஸ் பண்ணணும். இனி டைரக்ட் செல்லிங் ஓகே, என்னோட அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை நான் வாங்குறதன் மூலியமாவே எனக்கு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த வாய்ப்பு நான் எங்க சரியா பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு இந்த பிராண்ட் இந்தியாவில் 22 வருட அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்குள்ள இருக்கான்னு கேட்டா எஸ், இட் இஸ் அ வெஸ்டீஜ் டைரக்ட் செல்லிங். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள 2 முறை த மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங்கிற அவார்டை 2023-25 2வது முறை வாங்கிய ஒரு நிறுவனம் வெஸ்டீஜ் நிறுவனமா இருக்கு. இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற பிராண்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் பண்ணி இன்னைக்கு 7 கண்ட்ரியில கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 2500க்கும் மேற்பட்ட சேல்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இந்த பிராண்டுக்கு த பெஸ்ட் பிராண்டுங்கிற அவார்டும் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பிராண்டாவும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இதை தாண்டி இந்த பிஸ்னஸ்ல இந்தியாவில் ஒரு இந்தியன் டைரக்ட் செல்லிங்கா வேர்ல்டு வைடு டாப் 30 டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் டைரக்ட் செல்லிங் அப்படின்னா அது வெஸ்டீஜ் அப்படிங்கிற பிராண்ட் இருக்கு. மிகப்பெரிய பெருமை இருக்கு. இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் பிராண்ட் என்ன சார் பண்ணுது, என்ன சார் பண்ணிருக்காங்க, இங்க நான் என் கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன சார் தேவை, நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கான ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, ஒரு சூட்டபுளான ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படின்னா வெஸ்டீஜ். ஏன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் 2வது விஷயம் ஜீரோ ரிஸ்க். சார் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்போ உங்க கூட வர யாராவது இன்வெஸ்ட் பண்ணுமானா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்க கூட வரக்கூடிய யாரும் இதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இதன் மூலியமா ஏற்படக்கூடிய ரிஸ்க் ஜீரோ. ஏன்னா நீங்க ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இங்க இழப்பதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நீங்க இங்க சம்பாதிக்கிறதுக்கும் வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. நீங்க இழந்துட்டு போறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. 3வது விஷயம் என்ன அப்படின்னா இங்க ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்றதுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது, எந்தவித முன் அனுபவமும் தேவையில்லை, படிப்பறிவும் தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கு. இந்த வெஸ்டீஜ உங்களோட கரியரா எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பினான்சியல் ஃப்ரீடம்குள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் வெஸ்டீஜ் பிராண்டா இருக்கு. இன்னைக்கு இந்த பிராண்ட்ல நீங்க இன்கம் நோ லிமிட். இங்க இன்கம்க்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. இங்க டைமிங் சார், ஒர்க்கிங் டைம் இஸ் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையும் பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப எடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களால பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இது மட்டும் இல்லாம இங்க ஒர்க்கிங் டேஸும் உங்க சாய்ஸ் தான். சார் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணணும் சார், எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும், இதுல எல்லாமே உங்களோட ஓன் சாய்ஸ். உங்க ஓன் சாய்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், இந்த டைரக்ட் செல்லிங் வெஸ்டீஜ்ல உங்களோட கரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இன்னைக்கு இப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இன்னைக்கு
21 இயர்ஸை தாண்டி வரக்கூடிய 2வது மாசம், இட்ஸ் மீன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் செகண்டோட வெஸ்டீஜ் 22 இயர்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க இந்தியாக்குள்ள. அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிராண்ட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பிராண்ட்ல நீங்க உங்க லைஃபை ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சார், ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இது கூகுள் சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ண ஒரு ஸ்கிரீன்ஷாட். இன்னைக்கு கூகுளில் போயிட்டு ஏஷியன் கண்ட்ரியில டைரக்ட் செல்லிங்ல ஹையஸ்ட் ஏர்னிங் பர்சன் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அது ஒருத்தர் பேர் சொல்லும். அந்த பேர் தான் சித்தார்த் சிங். அவரு வெஸ்டீஜுடைய டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு ஒரு மாதத்துடைய வருமானம் ஒரு மாதம் 1 கோடி ரூபாய்க்கு மேல எடுத்து இன்னைக்கு ஏஷியன் கண்ட்ரியிலேயே ஒரு மாதம் டைரக்ட் செல்லிங் மூலியமா அதிகபட்ச வருமானம் எடுத்த நபரை உருவாக்கி இருக்கக்கூடிய பிராண்ட் இந்த வெஸ்டீஜ் பிராண்ட். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்பேற்பட்ட பிராண்டுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல, வித்தவுட் ரிஸ்க்ல, வித்தவுட் எனி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வித்தவுட் எனி ஏஜ் லிமிட். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு இந்த பிராண்ட் கொடுத்துருக்கு, ஒருத்தரை உருவாக்கி இருக்கு. இதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நான் வச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நீங்க பார்த்து எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மாதத்துடைய வருமானம் 1.6 கோடி எடுக்கக்கூடிய ஒரு நபரை உருவாக்கிய ஒரு பிராண்டோடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கான மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. இன்னைக்கு இப்பேற்பட்ட சக்சஸ ஒரு பிராண்டு ஒருத்தருடைய இண்டிபெண்டன்ட் லைஃப்ல மிகப்பெரிய வாழ்க்கை சுதந்திரம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சிஸ்டம். அப்போ இன்னைக்கு இந்த பிராண்டு என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிராண்ட் பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. எப்பேற்பட்ட சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க குழந்தைங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த படிப்பை தரக்கூடிய தகுதி இன்னைக்கு வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கான சொந்த வீடுகளை கட்டி அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான தகுதிகளை இன்னைக்கு வெஸ்டீஜ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு தன் தாய் தந்ததை பார்த்துக்கக்கூடிய தகுதிகளை கொடுத்து இன்னைக்கு அவங்கள பேணி பராமரிக்கிற வாய்ப்புகளையும் ஒரு பொருளாதார சுதந்திரி கொடுத்துக்கக்கூடிய பிராண்ட் வெஸ்டீஜ் பிராண்டா இருக்கு. இதுல மிக முக்கியமான ஒன்று, இதுல இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இன்கம். இன்னைக்கு நீங்க போடுற ஒவ்வொரு எஃபெக்டும், நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நாளைக்கு உங்களோட குழந்தைகளுக்கு கூட வருமானமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ராயல்டி இன்கம் சிஸ்டம் இருக்கக்கூடிய பிசினஸ் வெஸ்டீஜ் டைரக்ட் செல்லிங் பிசினஸ். சரி, நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒர்க்கை விட நீங்க வெளில வந்துட்டீங்கன்னா இன்கம் அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த கனெக்டிவிட்டி கிடையாது. இன்னைக்கு நீங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வெஸ்டீஜ் அப்படிங்கிற கரியர் எடுத்து பண்றீங்க, உங்க ஒர்க்கையும் பாக்குறீங்க. நாளைக்கு நீங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்க உங்களுடைய ஜாப்ல அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வராது. பட் டைரக்ட் செல்லிங்ல நீங்க வெஸ்டீஜ்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலர் இன்கம்குள்ள வந்துட்டு இருக்கீங்க. ஒரு மந்த் ரெஸ்ட் எடுத்தா கூட அந்த இன்கம் 100% கிடைக்கக்கூடிய ராயல்டி இன்கம் சிஸ்டமும், நெக்ஸ்ட் நீங்க சம்பாரிச்ச வருமானத்தை உங்களுக்கு அப்புறம் உங்களோட தலைமுறைகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்து அவங்களும் அதே வருமானம் எடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பிசினஸ் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் ஆஃப் வெஸ்டீஜ். இன்னைக்கு டிராவல்,
நீ நிறைய பார்க்குறோம், நிறைய யூடியூப்ஸ் பார்க்குறோம், நிறைய இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். அவங்க இங்கே டிராவல் பண்ணாங்க, அவங்க அங்கே டிராவல் பண்ணாங்க. இன்னைக்கு உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய, டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்ட் செல்லிங் வெஸ்டீஜ்ல இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங்ல மிக முக்கியமான ஒன்று, இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமரபிள் ப்ராடக்ட், அதை நீங்க வாங்குறதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வெஸ்டீஜுடைய டிஎல்சிபின்னு சொல்லக்கூடிய ஷாப்ஸ்லையும் பை பண்ணலாம், இல்லை வெஸ்டீஜுடைய பிரான்ச்சஸ்லையும் பை பண்ணலாம். இதை தாண்டி இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன், இன்னைக்கு 2026ஓட பெஸ்ட் ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்கிற அவார்டையும் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பிராண்டா இருக்கு வெஸ்டீஜுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். இந்த அப்ளிகேஷன் ஆப்ல நீங்க உங்க வீட்டுக்கு வேண்டிய உங்களுடைய கன்சூமர் ப்ராடக்டை ஆன்லைன் த்ரூ நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணி வாங்கிக்க முடியும். உங்க அட்ரஸ்க்கு நீங்க பை பண்ணிக்க முடியும். இன்னைக்கு ஒரு யங் ஜென்ரேஷன் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் ஸ்மார்ட் ஒர்க்கா இந்த டைரக்ட் செல்லிங் பண்றதுக்கான ஏஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ண டிஜிட்டல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆன்லைன் வெப்சைட், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் டிஜிட்டல்ல மிகப்பெரிய டைரக்ட் செல்லிங் ரெவாலுவேஷன் பண்ணக்கூடிய பிராண்டாவும் இன்னைக்கு வெஸ்டீஜ் இருக்குங்கிறதுல மிகப்பெரிய பெருமை இருக்கு. இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் நீ கரியரா எடுத்தா எப்படி சார் உங்க வாழ்க்கையில எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, வெஸ்டீஜ் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப். உங்க லைஃபுக்கான வேல்யூ தரக்கூடிய ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வெஸ்டீஜ் இண்டஸ்ட்ரி. இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், இங்க இந்த டைரக்ட் செல்லிங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த டைரக்ட் செல்லிங்க நீங்க எப்படி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த டைரக்ட் செல்லிங்க நீங்க எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற கிளியரான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் செல்லிங் வெஸ்டீஜ் டைரக்ட் செல்லிங். இங்க இருக்க சிஸ்டம் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது, இங்க இந்த பிராண்டு 22 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகுது நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா, இந்த சக்சஸ்க்கான முதல் விஷயம் இங்க இருக்க சிஸ்டம். இங்க எல்லாமே ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் சேனலுக்குள்ள இருக்கு. இந்த ப்ராப்பர் சிஸ்டம் இந்த பிராண்டை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி டெக்னாலஜி, நீ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஏஐ பேஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் அப்ளிகேஷன், ஒரு ஸ்மார்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதன் மூலியமாவும் ஒருத்தர் வீட்டில இருந்தே இந்த பிசினஸ் பண்ண முடியறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய ஒரு பிராண்டா இருக்கு. இதை தாண்டி இதுல 9 ways ஆஃப் இன்கம், 9 வழிகளுக்கான வருமானம் தரக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுல நாட் அ சிங்கிள் இன்கம், ஸோ 9 ways ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ். அண்ட் ஆல்ரெடி இந்த 9 ways ஆஃப் இன்கம் மூலியமா தன் லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு வெஸ்டீஜ்குள்ள இருக்காங்க. இதை தாண்டி மிக முக்கியமானது ஜெனரேஷன் லெகசி. உங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கல் பிசினஸ் மாடியூலை எடுத்து உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சேவ் பண்ணி, அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களோட உழைப்பின் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு வெஸ்டீஜ்குள்ள இருக்கு. அப்போ இந்த எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ட் தரக்கூடிய இந்த வெஸ்டீஜ் பிராண்ட் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கு. இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்துறது மூலியமா உங்க லைஃப்ல மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்துக்குள்ள நீங்க போக முடியும். இன்னைக்கு இந்த பிராண்ட் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வலிமை அடைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பிராண்ட் நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கல, அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கல, அடுத்த 5 வருடங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத இன்னைக்கு யோசிக்கக்கூடிய பிராண்டா இருக்கு. அப்ப இந்த பிராண்ட் எந்த நோக்கத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய 2030ல
$1 பில்லியன் கம்பெனியா இந்த வெஸ்டீஜை உருவாக்குறத தான் இன்னைக்கு வெஸ்டீஜ் உடைய மிகப்பெரிய எய்மா இருக்கு. இந்த 2030 என்ன ஒர்க் பண்ணலாங்கிறத இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதனாலதான் இந்த பிராண்ட் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள 20 இயர்ஸ்க்கு மேல 22 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ண போற பிராண்டா மாறுனதுக்கு மிக முக்கியமான காரணம் இதோட விஷனரி. இதோட விஷன் பெருசா இருக்கவும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ்க்குள்ள இந்த பிராண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த $1 பில்லியன் கம்பெனிய இன்னைக்கு ஒரு 22 வருஷங்களை தாண்டி இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு ஒருத்தருடைய தனிநபர் வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த பிராண்ட் ஒரு $1 பில்லியன் பிராண்டா வரக்கூடிய 2030 உருவாக்குறதுக்கான வழிகள்லையும் மைண்ட் செட்லையும் இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் பண்ணி பாருங்க. myvestige.com கம்பெனியுடைய அபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. இந்த மீட்டிங்கை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்க பார்க்க சொன்னவங்களுக்கான லீட்ஸை கேளுங்க. இவர் சொன்னக்கூடிய விஷயங்கள் எப்படி பாசிபிள், இதன் மூலியமா என் வாழ்க்கையில நான் எப்படி பொருளாதார சுதந்திரம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா வாழ்க்கையில மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லார் வாழ்க்கையும், அனைவருடைய வாழ்க்கையும் வெஸ்டீஜ் அப்படிங்கக்கூடிய இந்த டைரக்ட் இண்டஸ்ட்ரி மூலியமா மிகப்பெரிய மாற்றத்தை அடையும். ஸோ விஷ் யூ ஆல் த சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த டீச்சிங் டியூஸ்டே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து டீச்சிங் மூலியமா நிறைய ட்ரைனிங்ஸ் நம்ம மீட் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச்.